Hello friends, welcome to Kitchen Kingdom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இத காஃபி டே காஃபி ஷாப்லயும் ரெஸ்டாரன்ட்லயும் டிஃபரண்ட் டைப்ஸா சொல்லுவாங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க, கேப்பச்சினோ தான். வாங்க இதை ஈஸியா எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நடுவுல சின்ன சின்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லிருப்பேன். அதுபடியே நீங்களும் செஞ்சு பாருங்க, கேப்பச்சினோ நல்லாவே வரும். செய்ய தேவையான பொருட்கள்: காஃபி தூள் 2 டீஸ்பூன், சர்க்கரை 4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, பால் சூடான பால் பரிமாறுவதற்காக. 4 ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம விஸ்க் வச்சும் கலந்துக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சும் கலந்துக்கலாம். நான் விஸ்க் வச்சு கலந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் காஃபி தூளும் 4 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கணும், ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது. இதை நல்லா கலந்துகிட்டே வரணும். இதை 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா அந்த க்ரீமாக வர அளவுக்கு நம்ம கலக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் கலந்துருப்பேன். இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இது ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இது 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரணும். இந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இப்போது மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் சூடான பால், நம்மளுக்கு சர்க்கரை தேவைன்னா இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் பாலில். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேப்பச்சினோ மிக்ஸை ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு இது நல்லா பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த க்ரீம் போட்டிருக்க மாதிரி பாலே வந்து ஒரு க்ரீம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி நல்லா இது வரைக்கும் கலந்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் எடுத்து மேலோட வச்சு சும்மா லைட்டாக கலந்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம கேப்பச்சினோ ரெடி. இது கூட சும்மா டெக்கரேஷன் நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். நான் காஃபி தூள் வச்சு சும்மா ஒரு ஆர்டின் ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த மீதமுள்ள மிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க கேப்பச்சினோ மிக்ஸை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம். 2-3 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.